வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஃப்ளைட்ல ஏறுறீங்க. ஒரு 4 மணி நேரத்துல நீங்க போக வேண்டிய ஊருக்கு அந்த ஃப்ளைட் தரையிறங்குது. ஆனா வெளியே இறங்கி பார்த்தா நீங்க இருந்த உலகம் டோட்டலா மாறி இருக்கு. சுத்தி இருக்க கட்டிடங்கள், தொழில்நுட்பம் எல்லாம் பயங்கரமா முன்னேறி இருக்கு. என்னன்னு விசாரிச்சா நீங்க அந்த ஃப்ளைட்ல ஏறுனதுல இருந்து இப்போ வரைக்கும் நடுவுல 37 வருஷம் ஓடிடுச்சுன்னு சொல்றாங்க. கேட்கவே தலை சுத்துதுல. ஆனா 1955ல கிளம்புன ஒரு ஃப்ளைட்டுக்கு இது நிஜமாவே நடந்ததுன்னு ஒரு கதை பல வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் பேன் ஏஎம் 914. அது உண்மையிலேயே கால பயணம் பண்ணுச்சா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய ரகசியம் இருக்கா? இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். 1955 ஜூலை 2, 57 பயணிகள் 4 ஊழியர்களோட நியூயார்க்ல இருந்து மயாமிக்கு ஒரு ஃப்ளைட் கிளம்புது. கிளம்புன கொஞ்ச நேரத்துல அந்த ஃப்ளைட்டோட சிக்னல் மொத்தமா துண்டிக்கப்படுது. ஆனா கரெக்டா 37 வருஷம் கழிச்சு 1992 செப்டம்பர் 9 அன்னைக்கு வெனிசுலா நாட்டுல இருக்க ஒரு விமான நிலையத்துல திடீர்னு ஒரு பழைய மாடல் ஃப்ளைட் வந்து நிக்குது. ஆனா இந்த கதையோட உண்மையான பக்கம் வேற. நான் இத பத்தி ஆழமா தேடி பார்த்தப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது. 1985ல ஒரு பத்திரிகை தங்களுடைய விற்பனையை அதிகமாக்குறதுக்காகவே இப்படி ஒரு கற்பனை கதையை உருவாக்கியிருக்காங்க. நிஜத்துல இது ஒரு சுவாரஸ்யமான கட்டுக்கதை, அவ்வளவுதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக்.